Dear students, welcome back to our science class. Today we will discuss about Unit 8 Periodic Classification of Elements. So, according to the topic Ionic Radii. About the distance between the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஒரு நியூட்ரல் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுறோம். சோடியம் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுங்களேன். Na அப்படின்னு சொன்னால் சோடியம். சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் 23. சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 23. 23 அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்கு பாருங்கள். ஸோ இங்கே என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? ஸோ நியூக்ளியஸு, ஸோ இந்த பார்ட் என்ன? nucleus or proton plus neutron, okay. So இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி லெவல் ஆர் ஷெல், கே ஷெல், எல், எம், n. ஸோ என்னுடைய ஃபார்முலா தெரியும். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? 2n². அப்போ 2n² ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 2 × 1 therefore 2. செகண்ட் ஆர்பிட்னா 2 × 2², therefore 8. ஸோ அதுபோல் தேர்ட் ஆர்பிட்னா 3, n = 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது 2 × 3², 9 2s are 18 electrons. ஓகே. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். செகண்ட் ஆர்பிட்டில் 8, 2 3 4 5 6 7 8. தேர்ட் ஆர்பிட்டை பொறுத்த வரைக்கும் 18. இப்போ 10 ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 13 மட்டும் ஃபில் பண்ணுறோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஃபில் பண்ணோம். இப்போ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 23. ஸோ இந்த சோடியம் Na23 அப்படின்றது நியூட்ரல் ஆட்டம். நியூட்ரல் ஆட்டத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ? புரோட்டான் 23 அண்டு எலக்ட்ரான் எவ்வளோ ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? எலக்ட்ரானும் 23 தான். அப்போது பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ்ஸு 23 மைனஸு 23. ஸோ ஆட்டம் இஸ் ஏ நியூட்ரல் பார்ட்டிகல். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டத்தோடைய சென்டர்லேருந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய அயானுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸு தான் அயானிக் ரேடி. ஸோ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய அயான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான் அயான்ஸ். So in the distance between, okay, all of you understand? The distance between from the center of the nucleus of the ion up to the point where is exert influence on the electron cloud of the ion. Okay. அடுத்து the neutral atom loses electron. அப்போ இந்த சோடியம் 23 எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா கேட்டையான். The neutral atom loses the electron, cation, and neutral atom gain electron. அதுவே நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்போ கெயின் பண்ணும்போது என்னவா மாறும்? ஆனியனாக மாறிடும். அப்போ the size of the cation is always smaller than neutral atom. ஓகேவா? அப்போ கேட்டனுடைய சைஸு
நியூட்ரல் ஆட்டத்தோடைய சைஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் 156 அதனுடைய சைஸை கம்பேர் பண்ணுறீங்க. இந்த லித்தியம் 156ன்றது நியூட்ரல் ஆட்டத்தோடைய சைஸு. அதுவே லித்தியம் கேட்டயானுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90. therefore சோடியம் நியூட்ரல் ஆட்டத்தோடைய சைஸு 186, சோடியம் கேட்டயானுடைய சைஸு 160. இதான் இந்த சைஸ் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிகோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஆட்டத்தோடைய சைஸை வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணுவாங்க. தென் அயனிக் ரேடி ஆர் அட்டாமிக் ரேடி, அயனிக் ரேடியஸாக இருக்கட்டும் ஆர் அட்டாமிக் ரேடியஸாக இருக்கட்டும், பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ், ஆல்வேஸ் டிக்ரீஸ் இன் த பீரியட். பீரியடை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். அதுவே அயானிக் ரேடியஸு ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இன் த குரூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகும். குரூப்புன்னு சொன்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான், டாப் டு பாட்டம். ஓகே, மேலேருந்து கீழே வரும்போது ஆல்ரெடி ஏர்லியஸ்ட் கிளாஸஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். வேலன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக அப்போ டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆகும். எங்கே? குரூப்பில். அப்போ அயானிக் ரேடி அண்ட் atomic radii always increase in the group. அதே பீரியடை பொறுத்த வரைக்கும் அயானிக் ரேடி அண்ட் தென் அட்டாமிக் ரேடி டிக்ரீஸ் இன் த பீரியட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? ஸோ 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? The minimum energy required to remove an electron from the gaseous atom its ground state. For example, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் ஆட்டத்தை கன்சிடர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் 1 இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் எனர்ஜி. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய மினிமம் எனர்ஜியை தான் அயனைசேஷன் எனர்ஜி. சரியா? அப்போது ஒரு ஷெல்லுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படக்கூடிய அந்த ஆற்றலை தான் நம்ம அயனியாக்கம் ஆற்றல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நவ் இன் திஸ் கிளாஸ் discuss about ionic radii and ionization energy. So remaining topic will be continued in the next class. So thank you.